வணக்கம். இது உங்கள் அன்பு சகோதர தட்சிணாமூர்த்தி. ஒருவர் செத்ததுக்கு அப்புறம் அவர் செஞ்ச செயல்களுக்கெல்லாம் நரகத்தில் அனுப்பிச்சி விட்டார் யமதர்மன். உடனே அந்த நபரும் நரகத்துக்கு போனார். அவர்கிட்ட செத்து வந்த அந்த நபர்கிட்ட ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இந்த நரகத்தில் வந்து 3 அறைகள் இருக்குது. இந்த 3 அறைகளில் உங்களுக்கு எந்த அறையில் கொடுக்கப்படும் தண்டனை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ அந்த தண்டனையை ஏற்றுக்கலாம். அந்த அறையிலே நீங்கள் தங்கிக்கலாம். உங்களுக்கு அதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஏதோ போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் அறைக்கு போனார். முதல் அறையில் போன உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே தலைகளாக நின்றுருந்தாங்க. தலைகளாக நின்ன உடனே தலையெல்லாம் எரியுது, ஒரு மாதிரியாக எல்லாம் முகம் சுழிச்சு ரொம்ப வேதனை அனுபவிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ஐயோ தலைகளாவா, நம்மளால் முடியாதா சாமி, நம்ம அடுத்த அறைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அறைக்கு போனார். அடுத்த அறைக்கு போன உடனே எல்லாரும் தலையில் ஐஸ் கட்டி, பெரிய ஐஸ் கட்டி வச்சு நின்றுட்டுருக்காங்க. ஐஸ் கட்டி கரைஞ்சி அப்படியே உடம்பு ஃபுல்லாக இறங்கி போகுது. கடுமையான குளிர், எல்லாம் நடுங்கிட்டு நிற்கிறாங்க. இதை பார்த்த உடனே இவருக்கும் நடுக்கம் வந்துருச்சு, ஐஸ் கட்டி வைக்காமையே. ஐயோ இதெல்லாம் நம்மளால முடியாது, நடுங்கி யார்றாப்பா சாகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 3வது அறைக்கு போனார். 3வது அறைக்கு போன உடனே அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரிலாக்ஸாக காஃபி குடிச்சிருந்தாங்க. என்னடா இது, நரகத்தில் இப்படி ஒரு தண்டனை, காஃபி குடிக்கிறது ஒரு தண்டனையா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இதே ஓகேப்பா, யமதர்மன்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக போய் சொல்லிட்டு அவர் ஒரு காஃபி வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டார். அவரை அந்த ரூமில் போட்டு அடைச்சிட்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு, ஆ டைம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் அவங்கவுங்க டீ சட்டி எடுத்து தலையில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவருக்கு ரூல் போடுற ஒரு நபர் சொல்கிறார். இதை கேட்ட உடனே அந்த மனுஷனுக்கு வாரி தூக்கி போட்டுருச்சு. அடாடா பாவிகளா, தலைகளாக நின்றா கூட தப்பிச்சிருக்கலாம், தலை மேலே ஐஸ் கட்டி வச்சுருந்தா கூட குடில் கூட தாயிடலாம், தலை மேலே தீச்சட்டி வைக்கிறதா, எப்படா தாங்க முடியும், டேடி எப்பா தெரியாமல் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் பல பேர் அப்படிதாங்க, தூரந்து பார்க்குறோம், ஐயோ இவங்க எவ்வளோ சந்தோஷமா, எவ்வளோ செல்வாக்கா, எவ்வளோ ஆடம்பரமாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு சிலர் வந்து இவன் எதுக்குமே கவலையே பட மாட்டானே, அவன் பாட்டு ஜாலியாகிறான்பா, எப்படி வாழ்கிறான்பார் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம். தூரந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே அப்படி தாங்க தோணும். அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரியான கவலைகள் கஷ்டங்கள் இருந்துட்டு தான் இருக்குது வாழ்க்கையில். இக்கரைக்கு அக்கறை பச்சை தான். அதனால் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு நினைக்கிறத விட்டுட்டு நம்ம நிலை என்ன, நம்ம நம்ம நிலையில் இருந்து முன்னேற முயற்சி பண்ணணும். வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த கதை நமக்கு கூற வர்ற கருத்து. எனவே வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள், தீர ஆலோசித்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.